இங்க ஒரு சிஸ்டர் பொண்ணு இப்பதான் புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்றதுக்காக போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஹெட் நர்ஸ் கிட்ட இவ அவளுடைய ப்ரொஃபைல்லாம் காமிச்சு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க நீ எதுக்காக இந்த வேலைக்கு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது அவ மக்களுக்கு சேவை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்தேன்னு சொல்ல பேரண்ட்ஸ் உன் ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவ நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் இல்ல, நான் ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன்னு சொல்லி சொல்றா. உடனே அந்த அந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா இங்க இருக்கிற எந்த ஒரு டாக்டர்ஸ் கிட்டயும் பேசவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. கரெக்டா அவளையும் ஒரு வார்டுக்கு அனுப்பி விட்டதும் அவளும் அங்க போய் பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அவ போன அன்னைக்குன்னு பார்த்து இன்னைக்கு பவர் கட் ஆக போகுது, பேஷண்ட்ஸ் எல்லாம் வேற பக்கம் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இவ ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்க ஒரு சின்ன பொண்ணு பயந்துட்டு வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கா. அதை பார்த்தது இவ இது நர்ஸோடைய ரெஸ்ட் ரூம், இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, நீ வேற பக்கம் போகணும்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் குழந்தைங்களோட வார்டுல அங்க இருந்த ஒரு டாக்டர் கிட்ட சொல்லி விட்டுட்டு அங்க நின்னுட்டு இருக்கா. அப்ப அந்த டாக்டர் வந்து அந்த சின்ன பொண்ணோட கேஸ பத்தி இவ கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அந்த ஹெட் நர்ஸ் வந்துறாங்க. அங்க இருந்த குழந்தைங்க எல்லாம் ஷிஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த ஹெட் நர்ஸ் வந்து இவ கிட்ட அந்த அன்னைக்கு என் பேச்ச மீறேன்னா உனக்கு ரொம்ப தைரியம் தான், இன்னைக்கு இந்த ரூமை க்ளீன் பண்ணி இந்த ரூம்லயே நைட் ஃபுல்லா நீ இருக்கணும், உனக்கு நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவளும் அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்குது, அங்க உள்ள போறா. உள்ள போய் அங்க பாத்துட்டு இருக்கும்போது தள்ளி விட்டுட்டு ஏதோ போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இவளும் சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட் ஷிஃப்ட் அட்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரா. வரும்போது அந்த ஹெட் நர்ஸ் வந்து இங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாமே வேற பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஜெனரேட்டர் இருக்கிற வார்டுல மட்டும் தான் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, நீ அங்க போய் இருந்துக்கோ, உனக்கு ஏதாவது முக்கியமா தேவைனா மட்டும் நீ வார்டை விட்டு வெளியே வந்தா போதும், இல்லனா வரக்கூடாதுன்னு சொல்லி அவ கையில லைட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவளும் வார்டுக்குள்ள போகும்போதே கரெக்டா லைனா எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிருது. இவளும் லைட்டை பத்த வச்சுட்டு வார்டு மாத்தி போயிடுறா. அங்க இருந்த 2 நர்சஸ் பார்த்துட்டு இவகிட்ட நல்லா பேசிட்டு இவளை பத்தி எல்லாம் கேட்டுட்டு அதுல இருந்து ஒரு நர்ஸ் அவளை கூப்பிட்டு வந்து அவளோட வார்டு கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. இவளும் உள்ள போறா. பார்த்தா அங்க இருந்த நர்ஸ் இவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணு போல, 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவளுக்கு அப்பப்போ ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. உடனே அதை பத்தி இந்த நர்ஸ் கிட்ட கேட்க அந்த நர்ஸ் இது ஹாஸ்பிட்டல் இங்க அப்படித்தான் இருக்கும்னு சொல்றா. அப்ப கரெக்டா கரண்ட் போக இவளோட லைட் அந்த நர்ஸ் எடுத்துட்டு ஜெனரேட்டர் ஆன் பண்றதுக்காக போயிடுறா. இவளும் இங்க கேண்டில் பத்த வச்சுட்டு உட்கார்ந்து பேஷண்ட்ஸோட கேஸ் ஃபைல் எல்லாம் படிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு சடனா மிரர்ல ஏதோ ஒரு உருவம் தெரிய உடனே பயந்துடுறா. அந்த கேண்டிலை எடுத்துட்டு அவ பின்னாடியே போய் பாக்குறா. சடனா அந்த கேண்டில் யாரோ ஊதி விட்டு இவளை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. உடனே அவ பயந்துட்டு யார் இப்படி பண்ணீங்கன்னு சொல்ல கரண்ட் கரெக்டா வந்துருது. அப்ப அந்த நர்ஸும் ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்ற ஒரு ஆளும் வராங்க. அந்த இவ அந்த நர்ஸ் கிட்ட நீ என்ன தள்ளி விட்டியான்னு சொல்லி கேட்க அவ நான் இப்பதான் உள்ளே வர, நாளா எதுவும் பண்ணலன்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்றவனும் அந்த நர்ஸும் பாட்டு போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் அந்த நர்ஸ் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இவ போய் என்னாச்சு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்க உடனே அவ இங்க தப்பி தவறி கூட யார்கிட்டயும் மாட்டிட்டீனா ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லி அழுகுறா. அப்புறம் அப்படியே ஏதோ மெடிசன் தீந்துருச்சுன்னு சொல்லி அவளை போய் எடுத்துட்டு வர சொல்ல அவளும் போறா. அவ இருட்டுல பயந்துட்டே லைட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்ற ஆள் வந்து பயன்படுத்தி விட்டுறான். உனக்கு வழி தெரியாதுல, நானே உனக்கு ஹெல்ப் பண்றவான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இவளும் பின்னாடியே போக கரெக்டா அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அங்க போய் பார்த்தா பொண்ணுங்களுடைய தப்பான போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க வேலை செய்யற எல்லா நர்ஸோட போட்டோஸ் அதுல இருக்கு. அதையெல்லாம் காமிச்சிட்டு உன்னுடைய போட்டோ மட்டும் தான் இங்க இல்ல, உன்னோட போட்டோ எடுத்துக்கவான்னு சொல்லி கேட்க இவன் எனக்கு வேலை இருக்கு நான் போறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறா. உடனே அவன் நான் கூப்பிட நீ போறல, உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்னாலும் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி சத்தம் போடுறான். இவளும் பயந்துட்டு வேகமா அங்கிருந்து ஓடிடுறா. கரெக்டா பேஸ் மட்டத்துக்கு போனதும் அங்க ஒரு ரூம்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு கீழே சின்னதா ஏதோ ஒரு நாய்க்குட்டி பொம்மை மாதிரி இருக்கு. இவளும் பயந்துட்டே போய் அதை தொடலான்னு போகும்போது பின்னாடி இருந்து யாரோ இவளை இழுத்துட்டு போய் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இவ உடனே கத்துறா, என்ன விட்டுரு, எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டுருன்னு சொல்லி கத்துறா. அதுக்கப்புறம் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு மறுபடியும் அந்த வார்டுக்கே வந்துடுறா. அவருக்கு கண்டிஷனை பார்த்துட்டு அங்க இருந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் கூப்பிட்டு அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. உடனே அவன் நடந்தது சொல்ல அவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன்னு என்ன துரத்திட்டு வந்துச்சு, அது என்ன அட்டாக் பண்ணிச்சுன்னு சொன்னப்ப கூட யாருமே நம்பல. நீ இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க, அதனால இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல இவளும் ஒருவேளை இது நம்ம பிரமையா தான் இருக்கும் போல நினைச்சிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க பார்த்து அந்த சின்ன பொண்ணு இங்க வந்து ஓடி வந்துடுறா. அவளை கூப்பிட்டு இந்த நர்ஸ் 2 பேரும் சாப்பிட சொல்றாங்க. ஆனா அவ வரவே மாட்டேங்கிறா. டேபிள் கடி போய் ஒளிஞ்சிட்டு பயந்துட்டு உட்காந்துருக்கா. உடனே இவ போய் கூப்பிட்டது அந்த பொண்ணு வந்துடுறா. இவகிட்ட போய் உட்காந்து நீ நல்லா ஒழுங்கா இங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா தான் நீ சீக்கிரமா குணமாவ, அப்பதான் அவங்க உன்னை வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. எவ்வளவு சொல்லி அந்த பொண்ணு எந்த பதிலுமே பேச மாட்டேங்கிறா. உடனே அவ ஒரு டிராயிங் புக் வச்சிருக்கிறத பார்த்துட்டு இவ எடுத்து டிராயிங் பண்றதா ரொம்ப பிடிக்குமா, நான் பாக்கட்டுமான்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்கா. அதை பார்த்து இவ பயந்துட்டு நீ எதையாவது பார்த்து பயப்படுறியா, உன்னை ஏதாவது ஒன்று மிரட்டுதா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இப்ப பேசிட்டு இருக்க அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் நம்ம ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது, நீ அளவா வச்சுக்கோ, இந்த பக்கம் இருக்கிற மத்த பேஷன்ஸ் எல்லாம் வந்து பாருன்னு சொல்லி கூப்பிட அவளை எந்திரிச்சு வந்துடுறா. எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் சடனா ஏதோ ஒன்று அவளோட உடம்புல புந்து அவ ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறா. அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க, முடியவே மாட்டேங்குது. பயங்கரமா கத்தரா, கீழ எல்லாம் விழுந்து பொறல்றா. உடனே அந்த சின்ன பொண்ணு வந்து இவ கையை பிடிச்சதோ அவ உடம்புல இருந்தது போயிருது. பார்த்தா அவ கழுத்துல ஏதோ காயெல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த 2 பேத்துல ஒரு நர்ஸ் அங்க இருந்து போயிடுறா. கூட இருக்கிற இன்னொரு நர்ஸ் உனக்கு நல்ல ரெஸ்ட் தேவை, நீ ரொம்ப பயந்து இருக்க, நீ இங்க இருந்து கிளம்பு வீட்டுக்கு போன்னு சொல்றா. உடனே அவ இங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, என் கழுத்துல இருக்கிற காயத்தை பாருங்கன்னு சொல்லி காட்ட அது அந்த டைம்ல காணாம போயிருது. உடனே இவ காயமும் இல்ல எதுவும் இல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ உடனே இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து யோசிச்சுட்டு நிக்க திரும்பவும் மிரர்ல அந்த உருவம் அவ உடம்புக்குள்ள பூந்துருது. கையில ஒரு சிசர்ஸ் வச்சு அவளை காயப்படுத்திக்கிறா. அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. அவ எழுந்து பார்க்கும்போது ஆப்போசிட்ல அந்த சின்ன பொண்ணு போறா. உடனே இவளும் அவளை கூப்பிட்டு இருக்க அந்த உருவம் அந்த சின்ன பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போகுது. இவ உடனே அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து ஓடுறா. அங்க போய் எப்படியும் அந்த பொண்ணை காப்பாத்தலாம்னு சொல்லி அந்த உருவம் வந்ததும் அது கழுத்தை பிடிச்சு நசுக்குறா. பார்த்தா அவன் நசுக்குறது அந்த சின்ன பொண்ணோட உருவத்தை. இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு கனவு வந்திருக்கு. கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல அந்த சின்ன பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அவளை கூப்பிட்டு என்னால உனக்கு ஆபத்து வரப்போகுது, இனிமேல் என் கிட்ட வராத, நீ இங்க இருந்து போயிருன்னு சொல்றா. அப்ப அந்த சின்ன பொண்ணு கையில ஒரு போட்டோ வச்சிருந்து அதை காட்டுறா. பார்த்தா இவளுடைய போட்டோக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் நின்னுட்டு இருக்கு. உடனே இந்த ஆவிக்கு என்ன வேணும், எதனால என்னை துரத்துதுன்னு சொல்லி கேட்க அந்த சின்ன பொண்ணு உனக்கு ஏதோ பெருசா ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த போட்டோ கொண்டு போய் அங்க இருந்த சிஸ்டர் கிட்ட காமிச்சு இந்த பொண்ணு தான் என்ன துரத்துறா, இவ தான் என்ன அட்டாக் பண்ணதும் கூட, இவ கையில இருக்கிற இந்த பொம்மையை நான் வந்து கீழே ஃப்ளோர்ல பார்த்தேன்னு சொல்றா. உடனே அந்த சிஸ்டர் நம்பாம நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு செத்தெல்லாம் போல இங்க இருந்து ஓடி போயிட்டா, அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப ஒரு மாதிரி பைத்திய மாதிரி நடந்துக்குவா, யாருக்குமே அடங்க மாட்டா அப்படின்னு சொல்ல உடனே இவ அவ கையில வச்சிருக்கிற அந்த நாய்க்குட்டி பொம்மையை நான் கீழே பார்த்தேன், பேஸ் மட்டத்துல இருந்துச்சு, நீங்க வாங்க உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு
போலாம்னு சொல்லி அவங்கள 2 பேத்தையும் கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி இவள்கிட்ட பேசுற அந்த நர்ஸ் கண்ணு வலிக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டு கதறிட்டு இருக்கா. என்னால கண்ணு முழிக்கவே முடியல, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லவும் இவ கூட வந்த நர்ஸ் எல்லாத்துக்கும் காரணம் நீதான், இது எல்லாமே நீதான் பண்ணிருக்க, ஒழுங்கா போன்னு சொல்லி அவளை துரத்தி கொண்டு போய் ரூம்ல அடைச்சு வச்சிடறா. அடைச்சு வச்சுட்டு இந்த நர்ஸுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிருந்து அந்த உருவம் அவளோட உடம்புக்குள்ள புந்து அவ அந்த ரூம்ல இருந்து கண்ணாடி உடைச்சிட்டு வந்து வெளியே விழுந்துறா. அங்கிருந்து வந்தவன் அந்த கண்ணுல அடிபட்டு இருந்த அந்த நர்ஸ் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றா. உடனே இந்த நர்ஸ் இந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு போய் நான் உன்னை இங்க இருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்து அந்த நர்ஸுக்கு அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அவ அந்த நர்ஸை கொண்டுட்டு கரெக்டா இந்த சின்ன பொண்ணு கிட்ட அட்டாக் பண்றதுக்கு வரா. பக்கத்துல வந்ததும் அந்த சின்ன பொண்ணு ஏதோ ஒரு பேரை சொல்லவும் அவ உடம்புல இருந்து அந்த ஆவி போயிருது. இவ உடனே அழுதுட்டு சிசர்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு கையில கொடுத்து நான் இங்க இருக்க மாட்டேன், நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போக ட்ரை பண்றேன், ஒருவேளை என் உடம்புல அந்த ஆவி பூந்து உன்னை நான் கொலை பண்ண வந்தனா என்ன திருப்பி கொன்றுன்னு சொல்லி அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு போறா. இவ்வளவு அங்க இருந்து வெளியே ஓடுறா. பார்த்தா போற வழியில அந்த நர்ஸ் அந்த ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்ற ஆளு எல்லாருமே செத்து போய் கிடக்குறாங்க. அதையெல்லாம் பார்த்து பயந்துட்டு கத்திட்டு அவ ஓடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆவி வந்து அவளை பிடிச்சு அவளை கண்ட்ரோல் பண்ணி திரும்பவும் மேல போகுது. மேல போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. திரும்ப அவ கண்ணு முடிச்சு பார்க்கும்போது கையெல்லாம் ரத்தமா இருக்கு. அவ கையில அந்த சிசர்ஸ் இருக்கு. உடனே அந்த பொண்ணை கொண்டுட்டதை நினைச்சு அவ பயங்கரமா அழுகுறா. இதுக்கப்புறம் நீ என்ன யூஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி அங்க இருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து முழுங்கிட்டு உட்கார்ந்துறா. அப்பதான் அவளோட கண்ணுக்கு ஒரு உருவம் தென்படுது. அவளோட அந்த ஆவியா அவளை துரத்திட்டு இருக்கிறது ஒரு சின்ன பொண்ணு. உடனே இவன் நீ ஒரு பெரிய ராட்சசிய முன்னாடியே வராத, நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல அப்பதான் தெரியுது அந்த சின்ன பொண்ணு ஒரு ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு தான். உடம்பு சரியில்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருந்தப்போ இருந்தவங்க எல்லாம் அந்த பொண்ணை அடிச்சு துன்புறுத்தி ரேப் பண்ணி கொன்னு எரிச்சிருக்காங்க. அந்த விஷயம் இவளுக்கு தெரிய வருது. உடனே இவ மயக்கம் போட்டு விழுந்துறா. அங்க இருந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் இவளை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. கண்ணு முடிச்சு பார்த்ததும் அந்த சின்ன பொண்ணை யாரோ ஒரு டாக்டர் கூட்டிட்டு வராரு. உடனே இவ அழுதுட்டு உன்னை எதுவும் நான் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு நீ என்ன எதுவும் பண்ணல, நீ என்ன சேவ் தான் பண்ணேன்னு சொல்லி சொல்றா. அந்த பொண்ணுக்கு இவங்க பேசுற பாஷை தெரியாதனால அவளுடைய லாங்குவேஜ் அவ கூட வந்த டாக்டர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது அந்த டாக்டர் இந்த மாதிரி எல்லாம் இங்க பேசக்கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிரும், நான் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன், இங்க இருந்து வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறா அந்த சின்ன பொண்ணை. அந்த பிள்ளை அவ கையில இருக்கிற பேக் இவகிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இவளை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக சீஃப் டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. கூடவே சைக்காட்ரிஸ்டும் வராரு. இங்க நைட் 2 கொலை நடந்திருக்கு, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க அவ உடனே இங்க ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அவளை ரேப் பண்ணி கொன்னது இங்க யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி கேட்கறா. அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இதெல்லாம் பேய் தான் பண்ணுச்சுன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல இங்க நடந்ததெல்லாம் உண்மைன்னு சொல்லி அவ சொல்றா. அப்ப உடனே அந்த சீஃப் டாக்டர் நீ சொல்ற மாதிரி ஒரு பேஷண்ட் இங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்பதான் அந்த சைல்ட் கேர் டாக்டர் அங்க நின்னுட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் கூப்பிட்டு அந்த சின்ன பொண்ணை எப்படியாவது சேஃபா இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்றா. அந்த ஆளும் அந்த பொண்ணு என்னோட பொறுப்புன்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அப்பதான் அந்த குட்டி பொண்ணு கொடுத்து அந்த டிராயிங் புக்கை எடுத்து இவ எரேஸ் பண்ணி பாக்குறா. பார்த்தா யார்கிட்ட அந்த குழந்தையை கூட்டிட்டு போக சொன்னாலும் அவன் தான் அக்யூஸ்டாவே இருந்திருக்கான். உடனே அவன் அங்கிருந்து தப்பிச்சு போய் அவன் குழந்தையை கூட்டிட்டு போறதுக்கு இல்லாம தடுத்து கீழ பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போனதும் அவன் இவன் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நான் நிறைய பண்ணிருக்கேன், என்னோட பவர் இங்க தான் இருக்குன்னு சொல்றான். உடனே இவங்களை தேடிட்டு அந்த சின்ன பொண்ணு இங்க வந்தறா. இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர் அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்கான். அந்த டைம் கரெக்டா அந்த ஆவி வந்து அந்த பொண்ணோட உடம்புல பூந்து 3 பேரும் பயங்கரமா கத்துறாங்க. அந்த டாக்டரும் கத்துன மாதிரி இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு அவ அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறா. அங்க வந்து அந்த ஹெட் நர்ஸ் அவங்க தப்பிச்சு போறதுக்கு வழின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்து அந்த சீஃப் டாக்டருக்கு ஒரு போன் வருது. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லி அந்த போன்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. இங்க பார்த்தா அந்த சிஸ்டர் பொண்ணு அந்த சின்ன பொண்ணு கூட அந்த இறந்து போன பொண்ணையும் கூட்டிட்டு வெளியே ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீஃப் டாக்டர் ஏதோ ஒரு இருட்டான ரூம்குள்ள போனது அவனை கொலை பண்ற மாதிரி